பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் ஆமென் 13வது அதிகாரம் 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் வாசிங்க. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை அது செய்யாது, தற்பொழுதை அது ஒருபோதும் நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இனி 6, 7, 8, 9 வாசிக்குவது அங்க அன்புடைய காரியத்தை அங்க தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவன் பேரில் அதிகமான காரியங்களை, அதிகமான சோதனையை பெறுகிற நமக்கு, அல்லேலூயா, இல்ல இனி ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த அதிகமான ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற ஆறுதலை பெறுகிற நமக்கு, அவன் பெரிதாய் நமக்கு இருக்க வேண்டிய காரியம் அன்பு என்று சொல்லப்படுகிற காரியம் அதிகமாய் நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ கோபமடைகிறோம், சினமடைகிறோம், தீங்கு செய்கிறோம் சொன்னா நம்ம புரிஞ்சுக்கொள்ள நம்ம இடத்துல அன்பு இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷ இடத்துல அன்பு இருக்குன்னு சொன்னா, இல்ல தேவனுடைய பிள்ளையிடத்துல அன்பு இருக்கிறது அப்படின்னு சொன்னா, அவன் மனிதனிடத்திலே காண்பிக்கிற அன்பு அல்ல, அவன் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவன் தேவன் பேரில் வைத்திருக்கிற அன்பு. அல்லேலூயா. ஒரு மனுஷனிடத்தில் தேவன் மேல, ஒரு மனுஷன் தேவன் பேரில் அன்பு வைத்திருக்கிறான் சொன்னா, அவன் நிச்சயமாய் அவன் மனுஷன் மத்தியிலே அவன் அன்பு காட்டுவான். அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மனுஷனிடத்திலே பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர் சீர்படுத்தி சபைப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் முதலாவது ஆவிக்குரிய வாழ்க்கையை அவர் பலப்படுத்தி திடப்படுத்தி அவர் கட்டி அலங்கரிக்கிறது போல, அவன் உலகத்தின் வாழ்க்கையின் குறித்தும் நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய மாம்சத்தை குறித்து அவர் அழகாய் கட்டி எழுப்பார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இப்படி அழகாய் பரிசுத்த ஆவியானவர் கட்டி எழுப்புற மனுஷனிடத்துல அவர் பெரிதாய் இருக்கிற என்னது அன்புன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அன்பு 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 என்று சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆகிலும் அன்புடைய குணநலங்கள் நமக்கு வாசித்த பிறகு நமக்கு அறியாமல் இருக்கிற ஆகிலும் இங்கே சொல்லப்பட்டிருக்க அன்பு நீடிய சாந்தமும் தயமும் உள்ளது, அன்பு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, ஆரோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது எல்லா காரியமும் ஒரே இதில் அடங்கிவிட்டது. அன்பு ஒரு மனுஷன்கிட்ட இல்லாவிட்டால் இந்த காரியங்கள் எல்லாம் வெளிப்படும்.